ரகசிய ஓட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் முடிந்து முதன்முறையாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பங்கேற்கக்கூடிய மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் சென்னையில நடக்க இருக்கு. இது குறித்த அறிவிப்பை சீமான் அவர்கள் இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறாரு. இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டுல எண்ணற்ற கட்சிகள் இருந்தாலும் மக்களுக்கான பிரச்சனைகள்ல முதன்மையாக நின்று குரல் கொடுத்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படின்ட்டு மக்களுக்காகவே இயங்கக்கூடிய ஒரே கட்சி இருக்கு அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான். ஆனா கடந்த தேர்தல்ல மக்களுக்காக நம்ம இவ்வளவு செய்தும் மக்கள் நம்மள வெள்ள வைக்கலையே அப்படிங்கிற ஒரு விரக்தியில நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இனி மக்களுக்காக எந்த போராட்டத்திலையும் கலந்து கொள்ள போறதில்லை, எந்த ஒரு செய்தியாளரையும் சந்திக்க போறதில்லைங்கிறத ஒரு முடிவாகவே எடுத்து கடந்த 3 மாதங்களாக எந்த ஒரு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மற்றும் செய்தியாளர் சந்திப்பு அனைத்தையுமே தவிர்த்து வந்தாரு. ஆனா நாம் தமிழர் கட்சி பல்வேறு இடங்கள்ல போராட்டங்களை நடத்திட்டு தான் இருந்தாங்க. அவர்களுடைய மகளிர் பாசறையா இருக்கட்டும், இளைஞர் பாசறையா இருக்கட்டும், அப்படி அனைத்து பாசறைகளும் ஆங்காங்கே போராட்டங்களை நடத்தி வந்த சூழல்ல இப்போ தமிழ்நாட்டின் உயிர் நாடி பிரச்சனையான காவிரி நதிநீர் உரிமை பிரச்சனை அப்படிங்கிறது ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சிக்கு பெரிய அளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக தெரியாம அவர்கள் ஒரு அரசியல் சித்து விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி புதிய தமிழகம் கட்சி நிறுவனரான ஐயா மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் அனைத்து கட்சி தலைவர்களையும் ஒருங்கிணைத்து இது தொடர்பா ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தார். இப்போ அதன் அடுத்த கட்டமாக புதிய தமிழகம் கட்சியின் ஒருங்கிணைப்புல காவிரி நதிநீர் உரிமை மீட்கிறதுக்காக அனைத்து கட்சியின் அரசியல் தலைவர்கள் தலைமையில ஒரு மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதி மாலை 2:30 மணிக்கு சென்னை எழும்பூர்ல உள்ள ராஜரத்னம் திடல்ல நடக்க இருக்கு. இது தொடர்பான அறிவிப்பை இப்போ சீமான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாரு. உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். காவிரியில் நமக்கு தர வேண்டியது உபரி நீர் அல்ல, உரிமை நீர், உரிய நீர் என்பதை வலியுறுத்தியும் மேகதாட்டுவில் அணை கட்டியே தீர்வோம் என்ற கர்நாடக அரசினுடைய முடிவை கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களின் தலைமையில் இந்த போராட்டம் நடக்கவிருக்கிறது. நாள் 7/8/2026 வெள்ளிக்கிழமை. நேரம் சரியாக பிற்பகல் 2:30 மணிக்கு. இடம் ராஜரத்தினம் விளையாட்டு திடல் அருகில். இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். வணக்கம். கடந்த 3 மாதமாக மக்கள் சந்திப்புகள், மக்கள் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், செய்தியாளர் சந்திப்புகள் அப்படின்ட்டு அனைத்தையும் தவிர்த்து வந்த சீமான் அவர்கள் முதன்முறையாக தமிழ்நாட்டின் பிரச்சனைக்காக நான் வர்றேன்பா அப்படின்ட்டு அனைத்து கட்சி தலைவர்கள் அவரிடம் கெஞ்சி கேட்டதற்கு இணங்க இப்போ இந்த போராட்டத்துல பங்கேற்க இருக்கிறார் அப்படிங்கிறது நிச்சயமாகவே தம்பிகளுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி தான். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டின் ரியல் எதிர்கட்சி தலைவர் மற்றும் மக்களுக்கான தலைவர் அப்படிங்கிறவர் சீமான் அவர்கள் மட்டும்தான் அப்படிங்கிறதையும் இந்த ஆர்ப்பாட்டம் புடம் போட்டு காட்டும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது இல்லை. நன்றி, வணக்கம்.